ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் போதனையாக கர்த்தருக்குள் நாம் எப்படி பலனை பெற்றுக் கொள்வது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். வேத வசனத்தின்படியாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று. புரியுங்களா? ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. புரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு தெளிவாக சொல்கிறார், என்னாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு, காரணம் என் பலன் கிறிஸ்து என்று சொல்லுகிறார். சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு கிரிக்கெட் கேப்டன் ஒரு விளம்பரத்தில் அட்வர்டைஸ்மெண்ட்ல இப்படியாக அவர் விளம்பரம் கொடுத்திருந்தார், பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படி என்று கொடுத்திருந்தார். அதாவது என்ன, அந்த பூஸ்டை சாப்பிடுவதனாலே அதுதான் என்னுடைய பலனாக இருக்கிறது என்று, பலனுடைய ரகசியம் என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் தன்னுடைய சரீரத்தில் பலனை பெற்றுக்கொள்வதற்கு அநேக சப்ளிமெண்ட்ரி, அதே போல பாருங்க, அவங்க வாழ்க்கையில அநேக விதமான வாழ்க்கையில பொருட்கள் எடுத்து தன்னுடைய சக்தியை அவங்க பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்க. புரோட்டீன்ஸை இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஒலிம்பிக் கேமில் பார்த்தீங்கன்னாக்க போதை வஸ்துகள் அதாவது எடுத்துக்கொண்டு அதன் மூலம் சரீரத்திலே அவர்கள் பலனை பெற்று வெற்றியை கோல்டு மெடல் வாங்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுக்கு செல்கின்ற பொழுது டெஸ்ட்டில் பார்த்தா என்றால் அவர்களிடத்தில் அந்த கோல்டு மெடல் பறிக்கப்படுகிறது. புரியுங்களா? இந்த உலகம் கொடுக்கக்கூடிய அந்த பலன் அது நிரந்தரமானது அல்ல. அநேகர் பாருங்க, சரீரத்தை நன்றாக புஷ்டியாக வைப்பதற்கு, சிக்ஸ் பேக் வைப்பதற்கு புரோட்டீன், அது உடற்பயிற்சி, பார்த்தீங்கன்னா ஜிம், இப்படியாக நிறைய இடத்திற்கு சென்று சரீரத்தை அனுசராங்க சரீரத்தை பலனை காமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. புரியுங்களா? அதாவது உடற்பயிற்சி சரீரத்துக்கு அவசியம். ஆனால் அதே வாழ்க்கையில் கதியாக இல்லாதபடி நம் ஆவிக்குரிய சரீரத்தை, நம்ம உள்ளான மனிதனை பலப்படுத்த வேண்டியது மிக அவசியம். ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு விரோதமாய் உலக மாமிசம் போராடக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நம் ஆவி மண்டலத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம், அதில் சரீரத்திலே நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். புரியுங்களா? நமக்கு விரோதமாய் ஆவி மண்டலத்திலே பொல்லாத பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான். அந்த பொல்லாத பிசாசானனை மேற்கொள்வதற்கு நமக்கு ஒரு உன்னத பலன் தேவை. புரியுங்களா? அதனால்தான் நம்மை பலப்படுத்தக்கூடியவர் கர்த்தராகி இருக்கிறார். இந்த பலனை மற்ற எந்த இடத்திலும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பலனை உன்னதத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அதனால்தான் சரீர பலன்ல நாம் சரீர பலனை ஒரு பக்கம் நம்ம கூட்டினாலும் அதை காட்டிலும் நம்முடைய உள்ளான மனிதனை நம்ம என்ன செய்யணும், பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 34 விசுவாச வீரர்கள் பார்த்தீங்கன்னாக்க பலவீனத்தில் பலன் கொண்டு யுத்தத்திலே வல்லவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 34 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாச வீரர்கள்லாம் பலவீனத்திலே அவங்க விசுவாசத்தினாலே பலத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் இன்றைக்கு வேத வசனத்தில் சாட்சிகளாக தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். புரியுங்களா? அதனால்தான் ஒருவேளை இன்றைக்கு சரீரத்தில் நான் சோர்ந்து விட்டேனே, பலவீனத்தை இழந்து விட்டேனே என்று நீங்கள் எண்ணி இருந்தால், அப்போஸ்தலனாகிய பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா! ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் ஹூ ஸ்ட்ரென்தன் மீ. புரியுங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்று நீங்க வாழ்க்கையில சொல்லி சொல்லி நீங்க முன்னேறுகின்ற பொழுது பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. புரியுங்களா? அதனால தான் பாருங்க, அநேக வேலைகளிலே நான் படிக்கின்ற பொழுது அநேக வேலைகளில் ஒரு சில பாடங்கள் படிப்பதற்கு புரிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் வேத வசனத்தின்படியாக என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி என்னுடைய படிப்பிலே, புரியுங்களா, மாஸ்டர்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கின்ற பொழுதும் மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி படிக்கின்ற பொழுதும் சரி, அதே வாழ்க்கையில இந்த வேத வசனங்களை மனதில் வைத்து படித்த பொழுது அதில் சிறந்து வெற்றி வாகை சூட கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையிலும் நீங்க முன்னேறி செல்வதற்கு இந்த கர்த்தர் கொடுத்த இந்த தண்டாயுதமாகிய இந்த வேத வசனத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா! பிடித்துக்கொண்டு நீங்க அறிக்கை இடுகின்ற பொழுது
புரியுங்களா? வேத வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 20 அவனவன் வாயின் பலனால் அவன் வயிறு திருப்தியாகும் என்று ஞானியாகிய சாலமன் சொல்கிறார். உங்க வாயில எதை அறிக்கை இடுகிறீர்களோ அதன் பிரகாரமாக உன் வயிறு திருப்தி ஆகும். ஹல்லேலூயா. அதனால தான் வாழ்க்கை சரியில்லையா, சேஞ்ச் யுவர் வேர்ட் அண்ட் சேஞ்ச் யுவர் வேர்ல்ட். வாழ்க்கை வார்த்தையை மாற்றி பாருங்க, உங்க வாழ்க்கையே மாறிவிடும். ஹல்லேலூயா. என்னால முடியும், என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும் சொல்லுங்க. அநேகர் பாருங்க வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளை பெற்றோர்கள், நீ சாதிப்பாய், பெரிய காரியங்கள் செய்வாய், பெரிய நீ டாக்டராக, இன்ஜினியராக, பெரிய சயின்டிஸ்டாக வருவாய் என்று சொல்லக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள் எல்லாம் சாதனையாளர்களாக மாறி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க எரும மாடு மேய்ப்ப நீங்க உருப்பட போற என்று சொல்லக்கூடிய பெற்றோருடைய பிள்ளைகள்லாம் வாழ்க்கையில அவர்கள் சாதிக்கக்கூடியவர்களா இல்லாதபடி வாழ்க்கையில அவர்கள் சாதிக்க முடியாதபடி வேதனையிலும் கவலையில் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு இந்த வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். என்னுடைய பெற்றோர்கள் எங்களை எல்லாம் ஒருபோதும் அப்படியாக சவித்தது கிடையாது. வாயில பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து அவள் குறைத்து சொன்னது கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் தான் நாங்கள் எங்களுடைய சகோதரர்கள் நாங்கள் எல்லாம் கர்த்தருக்கு எங்களை ஆசீர்வாதமாக உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதற்கு காரணம், நாம் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. வாயில நம்ம அறிக்கையிட என்ன உண்டாகும், அது வாழ்க்கையிலே நிஜமாக நடக்கக்கூடியதாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையிலே உங்களை பலவீனப்படுத்துவதற்கு சாத்தான் உங்களை பலவீனப்படுத்த கூடும். சரிங்களா? சாத்தான் என்ன நீ சாதிக்க போற, உனக்கு என்ன பலன் இருக்குது? சாத்தான் அவன் யாரையும் ஆசீர்வதித்ததே கிடையாது. அவன் பாருங்க குற்றப்படுத்துகிறவன், பொய் சொல்கிறவன். எப்படியாக ஆட்டுக்கு எப்படியாக கொலையை முன்னால காண்பித்து அந்த ஆட்டு தலை வெட்டுவது போல உலக சிற்றின்பங்களை ஆசையாக காண்பிப்பான். கடைசியில் நரகத்துக்கு நம்ம இழுத்து கொண்டு சென்று விடுவான். புரியுங்களா? சாத்தானோடு தொடர்பு வைத்தீங்கன்னா, நண்பர்களா நீங்க நட்பு வைத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன உண்டாகும், தோல்வி உண்டாகும். அதனால்தான் உங்களை இன்னைக்கு பலவீனப்படுத்துவதற்கு சாத்தான் முயற்சி செய்கிறானா, உங்களை இன்னைக்கு பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறானா சாத்தான்? இரண்டாவது, நீங்கள் செய்த பாவங்கள், அது குற்ற உணர்வு உங்களை பலவீனப்படுத்திக் கொண்டிருக்கிறதா? உங்க வாழ்க்கையில குற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் உங்களை அதை உணர்த்தி இருப்பார். அதை மீறி நீங்க மனசாட்சியை மழுங்கடித்து கொண்டு பாவத்தை செய்து கொண்டே இருந்தா அது உங்களை பலவீனப்படுத்தும். பாவம் ஒரு மனிதனை உற்சாகத்தோடு எழுந்திருந்து செயல்பட விடாதபடி பாவம் அவனை குற்றப்படுத்தும். அவன் வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாது, பலவீனமானவனாக மாற்றிவிடும். புரியுங்களா? சாத்தான் உங்களை பலவீனப்படுத்துவான். குற்ற மனசாட்சி உங்களை பலவீனப்படுத்தும். அதைரியம், உன்னால் இதை செய்ய முடியாது, உனக்கு எங்க பலன் இருக்கு என்று சொல்லி உங்களுக்கு குற்ற மனசாட்சி உங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக அதைரியம் இருக்கும். அவிசுவாசம், உன்னால முடியாது, அவிசுவாசம் உங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கடந்த கால தோல்விகள் உங்களை என்ன செய்யணும், அவமானங்கள் உங்களை பலவீனப்படுத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய இழப்புகள், வாழ்க்கையில் ஏதாவது இழந்திருக்கலாம். உறவினர்களோ உங்களோட உங்களுடைய அன்புக்குரியவர்களை நீங்க இழந்திருக்கலாம். ஆனா அது உங்களுக்கு பலவீனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம். புரியுங்களா? எப்படி பல விதத்தில் உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய காரியம் இருந்தாலும் உங்களை பலப்படுத்தக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆவியானவரை உங்களை பலப்படுத்தி வல்லமையினாலே உங்களை உயிர்ப்பிக்கக்கூடியவராக, வல்லமை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் உங்க வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்யணும்னாக்கா, என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னுடைய காலை தள்ளாட ஓட்டார் என்று அறிக்கையிடணும். என் கால்களை இயேசு தள்ளாட ஓட்டார். என்னை காக்கிற இயேசு உறங்கார். அவர் என்னுடைய தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தக்கூடியவர் என்று நீங்க அறிக்கையிட வேண்டும். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை இங்க அறிக்கையிட அது உங்களுக்கு ஒரு பூஸ்டாக, உங்கள் பலனாக, நீங்கள் காரியங்களை சாதிக்கக்கூடியவர்களாக, முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக உங்களை மாற்றும், உங்களை நிறுத்தும், உங்களை கண்மலை மேல் உயர்த்தும். உங்க வாழ்க்கை பிரகாசமான ஒரு வாழ்க்கையாக, கலங்கரை விளக்கமான ஒரு வாழ்க்கையாக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு சகோதரி தமிழ்நாட்டில் ஒரு சகோதரி நல்ல வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு மிகவும் பிரியமாக, புரியுங்களா, திருச்சபையிலே நல்ல ஒரு திருச்சபையிலே முன் உதாரணமாக ரோல் மாடலான ஒரு யூத்தாக, வாலிப சகோதரியாக
அவர்கள் இருந்தார்கள். நன்றாக பாடுவார்கள், நன்றாக ஆராதனை நடத்துவார்கள், நன்றாக சண்டே ஸ்கூல் நடத்துவாங்க. தேவனுக்கு பிரியமாய் என போதகருக்கு அடங்கி போதகரமாவுக்கு அடங்கி அந்த சபையிலே ஒரு உதாரணமான ரோல் மாடலான சகோதரியாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் சில நாட்களிலே அந்த சகோதரி ஒரு அவிசுவாசியான ஒரு வாலிபனோடு கூட தொடர்பு ஏற்பட்டு அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த நட்பிலே அவர் விழுந்து விட்டதினாலே அவர்கள் ஆலயத்துக்கு ஆராதனையிலே பங்கு பெறுவது, சண்டே ஸ்கூல் நடத்துவது, மற்றவர் ஜெப கூட்டங்களில் பங்கு பெறுவதெல்லாம் குறைந்து அவங்க வாழ்க்கையில என்ன ஆகிவிட்டது, கர்த்தரை விட்டு அவர்கள் பின்மாறி சென்று விட்டார்கள். சென்று அந்த வாலிபனை திருமணம் முடித்து இப்பொழுது என்ன செய்யுது, அந்த சகோதரிக்கு 2 குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். 2 குழந்தைகள் பிறந்தவுடனே அவனுடைய அந்த காதலன் கணவனாக இருந்தவன் ஒரு நாள் வேலைக்கு சென்று விட்டு மோட்டார் பைக்கிலே வேலைக்கு சென்று விட்டு அவன் திரும்பி வருகின்ற பொழுது ஒரு லாரி விபத்திலே அடிபட்டு அவன் மரித்து போய்விட்டான். புரியுங்களா? கணவன் மரித்து போனான். இப்பொழுது அந்த சகோதரி 2 குழந்தைகளோடு கூட ஒரு தனிமரமாய் ஒரு பட்ட மரமாய் அவள் வாழ்க்கையை ஆக்கப்பட்டாள். ஆக்கப்பட்ட பொழுது இப்போ அவள் கடந்த காலங்களை குறித்து அவள் நினைவு கூறுகிறாள். ஒரு காலத்திலே நான் கர்த்தருக்காக நன்றாக பாடினேனே, கர்த்தருக்காக நன்றாக ஆராதனை நடத்தினேனே, கர்த்தருக்காக சண்டே ஸ்கூல் நடத்தினேனே, அநேக பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ளாக நடத்தினேனே, நான் ஒரு முன்மாதிரியான ஜெப வீராங்கனையாக நான் திகழ்ந்தேனே. ஒரு காலத்தில் நான் பச்சை மரத்தை போல் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் ஒரு பட்ட மரத்தை போல் ஆகிவிட்டேனே, என் வாழ்க்கை மீண்டும் துளிர்க்குமா என்று அவர்கள் கண்ணீரோடு கவலையோடு கூட போதகரிடத்திலும் போதகர் அம்மாவிடத்திலும் அவர்கள் ஆலோசனை கேட்ட பொழுது போதகர் அம்மாவும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை என்ன ஆலோசனை என்றால் ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தின்படி, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர். நம்முடைய ஆண்டவராகிய நம்முடைய கர்த்தர் நெறிந்த நாணலை முறியாதவர், பார்த்தீங்கன்னாக்க மங்கி எறிகிற திரியை அணையாதவர். ஆண்டவரிடத்தில் மீண்டும் வாங்க, அவர் கிட்டி சேருங்க. அவர் உங்களுடைய வாழ்க்கையில நெறிந்து போன இந்த வாழ்க்கையை நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணையாதவர் என்று சொல்லி ஆலோசனை கொடுத்து அவர்களுக்கு அனுப்பிய பொழுது அந்த சகோதரி பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மிஷனரி ஊழியரை திருமணம் செய்து அவர்கள் கர்த்தருக்காக இன்றைக்கு எழும்பி ஊழியங்களை செய்து பிரகாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பலவீனப்படுத்தக்கூடிய அதரியப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? புரியுங்களா? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு ஒருவேளை இந்த கொரோனா வியாதி நிமித்தம் வேலை இழந்திருக்கீங்களா, இல்ல உங்க உறவினர்களை இழந்திருக்கீங்களா, உங்களுக்கு அன்புக்குரியவர்கள் இழந்திருக்கீங்களா, இல்ல சொத்தை இழந்திருக்கீங்களா, இல்ல பெரிய வியாதி நிமித்தமாக உங்கள் எதிர்காலமே கேள்விக்குறியாக இருக்கிறதா, பிள்ளைகள் உங்களை உதாசீனப்படுத்தி இருக்கிறார்களா, பிள்ளைகள் உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்து இருக்கிறார்களா, உங்களுடைய உற்றார்கள் கைவிடப்பட்ட நிலைமையில உங்கள் சூழ்நிலை இருக்கிறதா? கர்த்தர் உங்களை இன்னைக்கு பலப்படுத்துகிறார். ஏசாயா 42 அதிகாரம் 3வது வசனத்தின்படி, நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரியை அணையாத கர்த்தர், அவரிடத்தில் வந்து விடுங்க. அவர் ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல உங்களை அரவணைக்கக்கூடியவர், ஒரு தகப்பனை போல தோளிலே சுமந்து செல்லக்கூடிய ஒரு தேவன். அந்த தேவனுடைய அன்பு மாறாதது. அவர் உங்கள் முழங்கால்கள் உங்களுடைய முழங்கால்கள் உங்க தள்ளாடுகிற உங்க முழங்கால்களை பலப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று சொல்கிற தேவன் உங்களோடு கூட மரணபரியம் என்று உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! இதுதாங்க கர்த்தர் தரக்கூடிய உன்னத பலன். ஹல்லேலூயா! இதனால்தான் நீங்க இப்படியாக தேவனுடைய உன்னத பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா! ஏனென்றால் நம்முடைய ஆண்டவன் வானத்திற்கும் பூமிக்குரியவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணக்கூடிய தேவன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவனண்டை கிட்டி சேர்ந்துருங்க. இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்று உங்க பாவங்களை அறிக்கையிட்டு உங்களுக்காக அவர் என்ன செய்தார்? மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினார். அவரே என் ரட்சகன், ஏன்னா அவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கை செய்கின்ற பொழுது அவர் உங்கள் ரட்சிப்பின் அதிபதியாக மாறுகிறார். அவருடைய பிள்ளையாக மாறுறீங்க. நீங்க இலவசமாய் அப்புறம் ஞானஸ்தானம் பெற்று அப்புறமாக நீங்க அபிஷேகத்தை பெற்று நீங்க என்ன செய்யணும்? பலத்தின் மேல் பலனை பெற்றுக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா!
இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியம். கிறிஸ்துவுக்குள் வருகின்ற பொழுது மதம் மாற்றமோ பெயர் மாற்றமோ அல்ல, ஒரு வெற்றி மார்க்கத்துக்குள்ளாக வர்றீங்க. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிறது, கவலைகள் நீங்கிறது. ஆவியான உங்களுக்குள் இருந்து அபிஷேகத்தை ஊற்றி ஆவிக்குரிய கனியை காண்பித்து ஆவிக்குரிய வரங்களை செயல்படுத்தி நீங்களும் உங்கள் குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகளாக இந்த பூமியிலே சாட்சியுள்ளவர்களாய் கலங்கரை விளக்கமாய் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய அதான் மகிழ்ச்சியான குடும்பத்துக்குள்ள நீங்க வந்து விடுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் கர்த்தரிடத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து இந்த பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகள் என்னவென்றால், அந்த வழிகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றால் நீங்க பலனடைந்து நீங்க என்ன செய்யலாம், என வெற்றியின் மேல் வெற்றியை அடையலாம். ஹல்லேலூயா. எதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்கிறது? ஹல்லேலூயா. பூஸ்டின் மூலமாக பாருங்க. பூஸ்ட்னு சொன்ன அந்த கிரிக்கெட் கேப்டன் சில நாட்களில் கேப்டன் பதவி போய் அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா விக்கெட்டுகளை எடுக்காதபடி அவர் கிரிக்கெட்டில் தோல்வி அடைந்து போயிட்டார். புரியுங்களா? ஆனால் பவுல் சொல்கிறது போல, என் பலனாகிய கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும், ஒரு சிலவற்றையும் இல்லை எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நீங்க சொல்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுடைய பலனாக மாறுகிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனத்திலே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் கோலியாத் நிற்கிறான். 40 நாட்கள் சவால் விடுகிறான். ஆனால் அங்கே சகோதரர்களை பார்க்க தாவீது செல்கிறான். தாவீது சென்ற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் ராஜா எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து, தன் சகோதரர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறதை பார்த்து அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. தாவீது ஒரு 13-14 வயது ஆடு மேய்க்கக்கூடியவன். கோலியாத்தை பார்த்து என்ன சொல்கிறான்? கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் சேனைகளுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை எடுத்து நீங்க பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு பலன் உண்டாகிறது, உன்னத பலன் உண்டாகிறது. காண்டாமிருகத்துக்கு பலனை கொடுக்கிறார். கழுகளை போல செட்டைகள் எடுத்து மான்கால்கள் கொத்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக. ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த கர்த்தருடைய நாமத்தில் ஒரு பெரிய பலன் உண்டுங்க. பாருங்க, பால்யாங்கிச்சோ என்று சொல்லக்கூடிய தென்கொரியாவிலே 10 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அவருடைய சபையில் அங்கத்தினால இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த போதகர் ஆரம்ப நாட்களில் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது அவரும் அவர் மனைவி மாமியார் ஆரம்பித்தாங்க. ஒரு கிராமத்தில் போய் ஊழியத்தை சுவிசேஷம் சொன்ன பொழுது அந்த கிராமத்தில் ஒரு சகோதரிக்கு பேய் பிடிச்சிருந்தது. அவங்க சொன்னாங்க, கிராமத்துக்காரங்க, இந்த சகோதரிக்கு பயங்கரமான பேய் பிடித்திருக்கு, எவ்வளவோ நாங்கள் முயற்சி செய்கிறோம், ஆனால் பேயை விரட்ட முடியல. ஆனால் உங்களுக்கு டைம் கொடுக்கிறோம், 30 நாட்கள் உங்களுக்கு நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம். இந்த கால அவகாசத்தில் இந்த சகோதரியுடைய பேயை நீங்கள் அவருக்குள் இருக்கிற பேயை விரட்டி விட்டீர்கள் என்றால், அசுத்தாவையை விரட்டி விட்டீர்கள் என்றால், நீங்கள் எங்கள் முழு இந்த கிராமத்தில் சுவிசேஷத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, இங்கே ஊழியத்தை செய்யலாம், நாங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆரஞ்சு பழம் ஆப்பிள் பழம்லாம் கொண்டு அந்த சகோதரிக்கு போய் கொடுத்து ஜெபிப்பார்கள். ஒரு முன்னேற்றம் இல்லை. 20 நாட்கள் 29 நாட்கள் ஆகிட்டு கடைசி 30 நாட்கள்ல அவர் என்ன செய்தாங்க, அந்த போதகர் வீட்டில் நின்று நன்றாக இரவில் ஜெபித்து கொண்டிருக்கிறார். இரவு மிட் நைட்ல நடு நிசியில அவர் வீட்டு கதை ஏதாவது தட்டுறது சத்தம், வீட்டு கதை திறக்கிறார். அங்கே ஒரு அருமையான ஒரு வாலிப பையன் சொல்றான், ஐயா நான் பஸ்ல இறங்கி வீட்டுக்கு செல்லணும், வீடு ரொம்ப தூரமாக இருக்கிறது, இந்த நடு இரவுல நான் இங்கே தங்கிவிட்டு காலையில் செல்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் கதவை திறந்து விட்டு வருகின்ற பொழுது அந்த வாலிபன், அந்த அழகான வாலிபன் ஒரு வழிய வலு சர்ப்பமாக மாறி அவரை சுற்றி அவரை விழுங்கும்படியாக அவன் மாறி இருக்கிறான். உடனே அவர் என்ன செய்தார், ஏன்னா இது பெரிய ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கிறது, மனதிலிருந்து அப்பால போ சாத்தானே அப்படி இப்படி சொல்லி பார்க்கிறாரு. ஒன்று கதைக்கு ஆகல. உடனே ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தை நீ பயன்படுத்தி, என்னுடைய ரத்தத்தை பயன்படுத்தி என்று சொல்கின்ற பொழுது உடனே அவர் என்ன செய்தாரு, இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்தினால பல போ சாத்தான் என்று சொன்ன அந்த சர்ப்பத்தினுடைய கழுத்து பிடித்து கீழே போட்டு மிதிக்கிறாரு. அது வீல் என்று சத்தம் போட்டு ஓடி போய் விட்டதாம். அப்படியாக போய் தூங்குகிறார். அதிகாலை 5 மணிக்கு மீண்டும் கதவு தட்டுகிற சத்தம், போய் கதவை திறக்கிறார். அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த சகோதரி முழு கிராமத்தை அழைத்து கொண்டு வந்து இரவுல மிட் நைட்ல எனக்குள் இருந்த பிசாசு அந்த சர்பத்தின் ஆவி சென்று விட்டது என்று சொன்ன பொழுது, நான் இப்படி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆண்டவர் பிள்ளையா மாறணும் மட்டுமல்ல, அந்த கிராமத்தில் முழுவதுமாக ரட்சிப்பை சொல்லும்படியாக அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தரை ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாய் தேவன் கிருபை பாராட்டினார். காரணம் கர்த்தருடைய நாமத்தில் இருந்த வல்லமை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நேற்றும் இன்றும் மாறாத அந்த இயேசு
அந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்துங்க. ஏன்னா பிசாசானவன் 2 காரியத்துக்கு பயப்படுகிறான். ஒன்று கர்த்தருடைய நாமம், இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துக்கு என்ன பிசாசானவன் பயப்படுகிறான். ஹல்லேலூயா. இரண்டாவது இயேசுவின் ரத்தத்துக்கு பயப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கு இன்னைக்கு பலனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு என்ற நாமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தை எடுத்து பயன்படுத்துங்க. உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் எந்தெந்த பகுதியில் தோல்வி இருக்கிறது, பிள்ளைகள் வாழ்க்கையிலையா, என்ன பொருளாதாரத்திலையா, குடும்ப உறவுகளிலா, கணவன் மனைவி உறவுகளிலா, உறவினர்களுடைய பெற்றோருடைய உறவுகளிலா, அதற்கு தடையா இருக்கிற இந்த சாத்தானை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை எடுத்து பயன்படுத்துங்க. சத்துரு விலகி ஓடி போய் விடுவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியா வந்தான் 7 வழியாய் ஓடி போவான். ஹல்லேலூயா. சத்துரு வெள்ளம் போல் வருகின்ற பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி இயேசுவின் நாமத்தை, கர்த்தர் நாமத்தை எடுத்து பயன்படுத்துகின்ற பொழுது கர்த்தரின் நாமத்தில் என்ன உண்டு? பலன் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்கிறார், என் பலனாகிய கர்த்தாவே என்னை உம்மில் அன்பு கூறுவேன் என்று சங்கீதம் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை சொல்கிறார். ஹல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் பலன் கொள்வேன். ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய பலன் கர்த்தராக இருக்கணும். அவர் மேல அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு தாவீது கோலியாத்தை வென்றதுக்கு காரணம், கர்த்தருடைய நாமத்தில் நான் முன்னத்தில் வருகிறேன். ஹல்லேலூயா. 5 கூழாங்கற்களை எடுத்த ஒரு கல்லை எடுத்து வல்லமையுள்ளவர், கர்த்தருடைய நாமம் வல்லமையுள்ளவர் என்ற ஒரு நாமத்தை எடுத்து பயன்படுத்தி கோலியாத்தை வீழ்த்தி தள்ளினான். அவனுடைய நெத்தியிலே பட்ட பொழுது அவன் பின்பக்கமாய் சாராதபடி முன்பாக தாவீதுடைய கால்களே விழுந்தான். அவனுடைய தலையை வெட்டி பட்சிகளுக்கு தாவீது போட்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கோலியாத்தை போல உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்ன பிரச்சனை வருஷப்படுத்துங்க. எல்லாவற்றையும் பணம் பொருளாதார பிரச்சனையாகிய கோலியாத்தே, சரீர பலவீனத்தை கொண்டு வருகிற கோலியாத்தே, குடும்பத்தில் பிரிவினையும் உண்டாகிற கோலியாத்தே, வியாதியை கொண்டு வருகிற கோலியாத்தே, கர்த்தர் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்கின்ற பொழுது அவன் என்ன சொல்வான்? வீழ்த்தப்பட்டு போவான். வெற்றி ஜெயம் உங்களுடையதாக மாறும். ஹல்லேலூயா. பாருங்க, அன்றைக்கு பாருங்க, கோலியாத்து நல்ல யுத்த பயிற்சி பெற்றவன். ஆனால் தாவீதோ சிறு வயதிலிருந்து யுத்த பயிற்சி இல்லாதவன். யுத்த பயிற்சி இல்லாத தாவீது என யுத்த வீரனாகிய கோலியாத்தை முறியெடுத்ததுக்கு காரணம் இயேசுவின் நாமம், கர்த்தரின் நாமம். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது சொல்கிறார், என்னை பலத்தால் இடைகட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிற தேவனே. ஹல்லேலூயா. பலத்தால் இடைகட்டுறாங்க. அவனுடைய பெல்துவாராக, அவனுடைய இடைகட்டக்கூடியவராக, தாவீதினுடைய பலத்தை கட்டக்கூடியவர் கர்த்தர் என்று சொல்லி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் என்று சொல்லி தாவீது கர்த்தரை புகழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி கர்த்தரை அழைத்தார். கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும் என்று சொல்லி என் தேவனை அழைத்தார் என்று சங்கீதம் 21:13 பார்க்கிறோம். அதே போல சங்கீதம் 28வது அதிகாரம் 7வது வசனத்திலும் பார்க்கின்ற பொழுது, கர்த்தர் என் பலனும் என் கேடகவுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன் என்று முழங்கி சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்படி சொல்லலாங்க, கர்த்தர் என் பலனும் என் கேடகவுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சகாயம் பெற வேணும்னா கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தரே உங்களுடைய எப்படியா இருக்கிறாரு? பலனும் கேடகமாக இருக்கிறார். நீ நம்பி இருக்கிறவர். ஹல்லேலூயா. அதனாலே உங்களுக்கு சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து வருங்க. கர்த்தருடைய நாமத்திலே ஹல்லேலூயா உங்களுக்கு பலன் உண்டாகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய சரீரத்தில் இருந்து இல்ல, உங்கள் அறிவிலிருந்து உங்களுக்கு பலன் வரல. ஆனால் பாருங்க, சங்கீதம் 62வது அதிகாரம் 7வது வசனத்திலே, கர்த்தரே உங்களுக்கு பலனாக கண்மலையாக இருப்பாராக. பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு பலனாக கண்மலையாக இருப்பாராக. பாருங்க, நம்முடைய பலன் கண்மலையும் கர்த்தராக இருக்கின்ற பொழுது உங்களுக்கு நீங்கள் தோல்வி அடைவதில்லை, சோர்ந்து போவது கிடையாது. ஹல்லேலூயா. அவரே உங்கள் ஆத்மாவிலே பலனை தந்தருகிறவர் என்று சங்கீதம் 138வது அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கிறோம். நம்முடைய ஆத்மாவிலே இந்த உள்ளான மனிதனிலே பலனை தருகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஒரு இன்டர்வியூக்கு போறீங்களா, அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே போங்க. அங்கே அந்த இன்டர்வியூ ஃபியரை கர்த்தர் எடுத்து போட்டு நன்றாக
என நீங்க தெளிவாக கணீர் கணீர் என்று அவர்கள் கேட்கிற பதில்களுக்கு பதிலை கொடுப்பதற்கு ஆண்டவர் உங்களை ஆத்துமாவிலே பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. வேலை இடத்துல அந்நிய பாஷை பேசிக்கொண்டு வேலை செய்யுங்க, அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆவியானவரை சார்ந்து கொள்கின்ற பொழுது ஒரு உன்னத பலனை தேவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, குதிரைகள், ராஜாக்கள் குதிரைகளையும் யானைப்படைகளையும் அவர்கள் சார்ந்து காலால் படையும் சார்ந்து கொண்டு இருந்த பொழுது தாவீது சொல்றான், ஏன்னா நானோ கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன். ஹல்லேலூயா. நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வர. இந்த கர்த்தர் ஒரு நாமமே ஏன்னா தரைப்படையின, காலாற்படையின, குதிரைப்படையின, இதை காட்டிலும் அந்த நாமம் கர்த்தருடைய நாமமே. ஹல்லேலூயா. உலக மாமிசை பிசாசை மேற்கொள்ளக்கூடிய அந்த வல்லமை கர்த்தருடைய நாமத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் அன்றைக்கு தாவீது பேரரசனாக உயர்த்தப்பட்டான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதாங்க ரகசியம். தேவனை சார்ந்து கொள்ளுங்க. பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, சிம்சோன் மேல வந்த பலன் இயற்கையான ஒரு பலன் இல்லை. சிம்சோனுக்கு ஒரு பலன் நம்ம மேல பாருங்க, சிம்சோன் மேல பலம் இருந்தது. அவன் மேல் நூலை, சணல் நூலை கட்டியிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு தீப்பட்டதுல பட்டு 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 நினைச்சு தெரித்தது. சிம்சோன் மேல ஒரு பலன் வந்த பொழுது காசா நகரத்து அந்த மதில்களை அவன் பிய்த்து எடுத்துக்கொண்டு அவன் மலை மேல ஏறி போனான். புரியுங்களா? சிம்சோன் மேல ஒரு பலன் வந்ததுனாலே சிங்கத்தை கிழித்த சிம்சோனாக மாறினான் என்று பார்க்கிறோம். பாருங்க, சிம்சோன் மேல ஒரு பலன் இருந்ததுனாலே அவன் என்ன செய்தான்? 1000 பெலிஸ்தர்களை கழுதை தாடையினாலே அவன் என்ன செய்தான் பாத்தீங்கன்னாக்க, ஏன்னா அவன் தோற்கடித்தான், முறித்து போட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவனை நீங்க சார்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆவியானவரை சார்ந்து கொள்கின்ற பொழுது கர்த்தர், அது கழுதை தாடை என்ன, கழுதை தாடை இருந்தாலும் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். பாருங்க, கம்பாக இருந்தாலும் கடலை பிளக்க செய்ய கர்த்தரால் முடியும். ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்கின்ற பொழுது. ஹல்லேலூயா. அதனால் ஆவியானவரை நீங்கள் சார்ந்து கொள்கின்ற பொழுது காக்கையை கொண்டு கூட கர்த்தர் உங்களை போஷிக்கக்கூடியவராக, எலியாவை போஷித்தவர் உங்களை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில அந்த பலனை கொடுத்து காரணம் பெற்றுக்கொண்டது அவனுக்குள் இருந்த அந்த அபிஷேகம், அவனுக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய தேவன் பட்சபாதமற்ற தேவனாகி இருக்கிறார். உங்களை ஆண்டவர் பலப்படுத்துவார், நாணத்தை கொடுப்பார். நாணத்தோடு பூமியிலே வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று சொல்லி குடும்பத்தில் ஒவ்வொரு காரியமாக ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து கொண்டு கர்த்தர் அப்படியே துதித்து, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லா காரியங்களையும் என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி பாருங்க. வெற்றிக்குள்ள நீங்க கடந்து செல்வீங்க. உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, எக்ஸாமினேஷன் காரியங்களிலே, வேலை காரியங்களிலே, திருமண காரியங்களிலே, குடும்ப காரியங்களிலே, பிள்ளை காரியங்களிலே வெற்றி இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும். காரணம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன் என்று என தாவீது சொன்னது போல நீங்களும் சொல்லலாம். ஹல்லேலூயா. அதனால்தான் பார்க்கின்ற பொழுது பாருங்க, சங்கீதம் 84வது அதிகாரம் வசனம் 5-6 பார்க்கின்ற பொழுது, உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் வழிகளில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. பாக்கியவான்கள் யாருங்க? பிளஸட் மேன். யார் பாருங்க? உம்மிலே பலன் கொள்கிறவரும் தங்கள் வழிகளில் செம்மையான வழிகளை கொண்டிருக்கிறவர்கள் தாங்க பிளஸட் மேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரிலே பலனை கொள்ளுங்க. நம்ம பலன் கர்த்தாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவசனியிலே காணப்படுவார்கள். இந்த பூமியில் மட்டுமல்ல, பரலோகத்திலே நீங்க காணப்படுங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் பலனாய் இருக்கின்ற பொழுது, உங்கள் பலனாகிய கர்த்தாவே உம்மிலே நான் மகிழ் கூறுகிறேன் என்று நீங்க சொல்கின்ற பொழுது, ஹல்லேலூயா, என் பலனாகிய கர்த்தர் என்று சொல்கின்ற பொழுது, மகிழ்ந்து களி கூறுகின்ற பொழுது கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றுவார். பலத்தின் மேல் பலன் கொள்வீங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலே பாருங்க, கர்த்தருடைய நாமத்தில இருக்கக்கூடிய அந்த பலத்துடைய ரகசியம் என்ன பாருங்க. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் வசனம் 10 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அவற்றுக்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஹல்லேலூயா. பலவீனமாய் இருக்கிறீங்களா? நீங்க உங்க வாழ்க்கையில சோர்ந்து விழுந்து எழுந்திருக்கிறீங்களா? அதனால வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்குள்ள வந்து விடுங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா அதான் பலத்த துருகம்.
கண்மலை, கர்த்தர் கண்மலையின் வடிப்பிலே வைத்து எல்லா கோவிட் பெண்டமிக் இந்த வியாதிகளுக்கெல்லாம், வைரஸ் வியாதிகளுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கர்த்தருடைய அந்த கூடாரத்துக்குள்ளாக சுகமாய் தங்கி இருப்பீங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் சுகமாய் தங்கி இருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், கோட்டை, அரணாக, கேடயமாக, கண்மலையாக ஒளிப்பி அவருடைய கூடார மரபில உங்களை ஒளித்து பாதுகாத்து சுகமாய் தங்கியிருக்க செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு அதாங்க சுகம் முக்கியங்க. பணம் இருக்கலாம், ஏதோ 6 பேக் இருக்கலாம், சரீரத்தில் ஒரு வியாதி வந்து விட்டால் சுருண்டு மனிதன் படுத்துடுறான். அவனால் எழுந்து காரியங்களை செய்ய முடியல, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியல, வேலையை இடத்துல செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியல, தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியல. அதனாலே அவன் சோர்ந்து போய் விடுகிறான். அதனாலே கர்த்தருடைய நாமம் பலத்த துர்கம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த கர்த்தருடைய நாமத்துக்குள்ள ஓடி வந்து விடுங்க. அதற்குள் நீதிமான் சுகமாய் தங்கி இருப்பான். ஹல்லேலூயா. இதாங்க சீக்ரெட், இதுதான் ரகசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு சுகமாய் இருக்கக்கூடியவர்களா கர்த்தருடைய நாமம் என்ற அடைக்கலத்துக்குள்ள, புகலிடத்துக்குள்ள வந்துடுறாங்க. ஹல்லேலூயா. நாங்களும் குடும்பமும் ஹல்லேலூயா கர்த்தருடைய நாமம் என்ற புகலிடத்துக்குள்ள வந்ததினால தான் கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக வீட்டில் மரணங்கள் இல்லாதபடி, ஏன்னா பில்லி சுண்ணியத்தினாலேயோ, ஏன்னா அகால மரணங்கள், ஏன்னா திடீர் என்ற மரணங்கள் இல்லாதபடி கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக நாங்கள் ஓடி வந்து விட்டோம். ஏன்னா அந்த பலத்த துருகத்துக்குள்ள ஓடி வந்ததினாலே நாங்கள் இன்றைக்கு கர்த்தங்களை நீதிமானாய், கிருபையினாலே நீதிமானாய் மாற்றி எங்களை கர்த்தர் சுகமாய் தங்கியிருக்க செய்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க, இந்த நாளில் கூட பிறந்த நாளை அனுசரிக்கக்கூடிய என்னுடைய துணைவியார் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களுக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். காரணம், தன்னுடைய இளம் வயதிலே, சிறு வயதிலே கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்ததினாலே. ஹல்லேலூயா. வாலிப நாட்களை ஏனோதான் என்று வாழாதபடி தன் வாலிப நாட்களை தன்னை காண்கிற கர்த்தர், ஹல்லேலூயா, என்று தன்னுடைய வாலிப நாட்களே கர்த்தருக்காய் உண்மையும் உத்தமாய் வாழ்ந்ததினாலே கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற விரும்பிய வாழ்க்கை கொடுத்தது மட்டுமல்ல, நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், அவற்றுக்குள் நீதிமான் ஓடி சுகமாயிருப்பான் என்ற வேத வசனத்தின்படி சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தருடைய ஊழியத்தையும் கொடுத்து நல்ல ஒரு கவுன்சிலராக, நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடியவராக, நல்ல ஒரு பைபிள் டீச்சராக என கர்த்தர் இன்றைக்கு உயர்த்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்த டெலிவிஷன் ஊழியத்தின் மூலமாய், ஜாய் டிவி ஊழியத்தின் மூலமாய், ஆர்க் டிஜிட்டல் டிவி ஊழியத்தின் மூலமாய், லைட் டிவி ஊழியத்தின் மூலமாய் உலகமெங்கும் அந்த செய்திகள், அவருடைய செய்திகளை அநேகர் கேட்கும்படியா, அநேகருக்கு ஆறுதலின் பாத்திரமாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி சுகமாய் வைத்திருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. காரணம், அவர்கள் சிறு வயதிலே, இளம் வயதிலே அவர்கள் என கர்த்தருடைய அந்த நாமம் துருகத்துக்குள்ள ஓடி வந்ததினாலே, மனமும் மாமிசமும் விரும்பிபடி வாழாதபடி கர்த்தரை தெய்வமாய் கொண்டதினாலே சுகமாய் அவர்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அதனாலே இன்றைக்கு அருமையான தேவன் நம்முடைய பலனை பெற்றுக் கொள்வது பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில நான் இன்றைக்கு சொல்லிக் கொண்டு வருவது, பலனை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது, கர்த்தரே நம்முடைய பலனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னும் தொடர்ந்து உங்களுக்காக நாம் பலனை எப்படி பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து இது ஒரு தொடர் போதனையாக நான் உங்களுக்காக சொல்ல இருக்கிறேன். அதனால வருகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒருவேளை இந்த வேளையில் இயேசு ஏற்றுக்கொள்ள யாராஇருந்தாலும் ஆண்டவருடைய நாமத்துக்குள்ளாக கர்த்தருடைய அந்த பலத்த துருவத்துக்குள்ளாக ஓடி வந்து விடுங்க. வாழ்க்கை சுகமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். எல்லா தீங்குக்கும் வியாதிகளுக்கும் உங்களை உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து கர்த்தர் நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன்.